சரி பிள்ளைகள், நாம 2024ஆம் ஆண்டு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்ல தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம முன்னுக்கு இருக்கிற கேள்விகள் பார்த்துட்டோமே. பார்ட் 1ல நம்ம 14 வரையான கேள்விகளும் அதுக்கு பிறகு இருக்கிற இந்த 18வது கேள்வியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது 15, 16, 17வது கேள்வி. முடியுமானவரை இந்த பேப்பரை முடிக்க பார்ப்போம். முக்கியமான கேள்விகள் எல்லாம் தேவையில்ல, மெத்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்விகள் என்ன. சரி சரி இன்னைக்கு முதல் வீடியோவில் சொன்னது போல இன்னைக்கு சரியான கிளியரான பேப்பர் கிடைக்கப்பெறல என்ற அடிப்படையில் ஏதோ கிடைச்ச பேப்பரை வச்சு சிங்கள மீடியம் பேப்பரோட ஒப்பிட்டு நாம இதை செய்துட்டு போறோம். சரியா, சில விளங்காத எண்களுக்கு. சரி, இப்ப பாருங்க, நாம 17வது கேள்வியை முடிச்சிட்டு 15, 16வது கேள்விக்கு வருவோம். சரியா, வேண்டாம், 15, 16வது கேள்வி சின்ன கேள்வி. 17வது கேள்வியை பாருங்க. 17வது கேள்வியை பாருங்க. ஒரு கடுகதி புகையிரதம் முப்பகல் 7:30க்கு புகையிரத நிலையம் எக்ஸிலிருந்து புறப்பட்டு. சரியா, இவ்வாறான கேள்விகளுக்கு நீங்க படத்தை நீங்க வாய்ச்சிட்டு போகக்குள்ளேயே நீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல கீற தொடங்கிடுங்க. சரி, ஒரு கடுகதி புகையிரதம் நேர்கோடா தானே இருக்கும். ஆகவே எக்ஸ்ல 7:30க்கு என்ன செய்தாம், 7:30க்கு புறப்பட ஆரம்பிக்குது. PQ எனும் புகையிரத நிலையங்களை முறையே, ஆகவே ஈனொரு புகையிரத நிலையம் இருக்கு, ஈனொரு புகையிரத நிலையம் இருக்கு. இதுக்கு பேரு P ஆம், இதுக்கு பேரு Q ஆம். இதுக்கு பேரு P ஆம், இதுக்கு பேரு Q ஆம். இத முறையே 7:45க்கும் 7:45க்கும் முப்பகல், இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. முப்பகல், இதுவும் முப்பகல், இதுவும் முப்பகல். சில நேரம் பிற்பகல் ஓட்டுவோம். ஆகவே 12 மணித்தியாலும் கூட்டணும் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. சரியா, மேக்சிமம் அப்படி வரல, ஆனால் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துங்க. முப்பகல் பிற்பகல்ல. சரி, PQ 8:25க்கு கியூல போகுது. சரி, சேருமிடமாகிய வைக்கு போய் சேருது. அப்ப சின்னொரு ரிப்பனை 9 மணிக்கு போய் சேரு. 9 மணிக்கு போய் சேரு. அப்போ 7:30க்கு தொடங்கின பயணம் 9க்கு போய் அடையுது. புகையிரதத்தின் சீரான வேகம் 100 கிலோமீட்டர் per hour. அப்ப புகையிரதத்துல வேகத்தை தந்துட்டாங்க, 100ல போகுது. 100 கிலோமீட்டர் per hourல போகுது. அப்ப நாம எல்லாம் ஹவர்லயே கணக்கெடுப்போம். சரி, தூரம் P. ஓகே, முதலாவது கேள்வி சென்ற மொத்த தூரம், அடுத்தது PQக்கு இடையிலான தூரம், இதுக்கு இடையிலான தூரம், இதுக்கு இடையிலான தூரம். நமக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, நமக்கு நேரம் தெரியும், எல்லாத்துக்குரிய நேரமும் தெரியும். ஆகவே நாம சொல்லுவோம் கதி சமன், கதிக்கு நான் எஸ் போடுறேனே, தூரத்தின் கீழ் தூரத்துக்கு டீண்டு போடுறேனே. சரியா, இல்லாட்டி கதிக்கு வீண்டு போடுவோமே, வி தூரத்துக்கு எஸ் போடுவோம், கீழ் டி. உங்களோட விரும்பினத்தை போட்டுக்கலாம், அது நமக்கு இது இல்லை. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சரி, அப்ப தூரம் சமன் தூரத்துக்கு வேகத்தையும் நேரத்தையும் பெருக்குனா சரியானே. தூரத்தை காண்றதுக்கு வேகத்தையும் நேரத்தையும் பெருக்குனா சரி, வேகத்தையும் நேரத்தையும் காட்டினா சரி. இங்க ஆறுமூடுகள் அமர்மூடுகள கதையெல்லாம் இல்லை. ஒத்த 100 கிலோமீட்டர் எப்படி பிராக்டிக்கல்லாம் யோசிக்கப்படாது. ஏன், ஆறுமுடுகாம இங்க இருந்து எப்படி அது 100 கிலோமீட்டர் அடையிற, அமர்முடுகாம இங்க எப்படி ஓய்வு அடையிற, இதெல்லாம் இங்க யோசிக்கவங்க செல்லல. 100 கிலோமீட்டர் அவ்வளவுதான். சீரான வேகம் 100 கிலோமீட்டர். விளங்கிட்டா? ஆகவே நாம மற்றதை யோசிக்க தேவையில்லை. சரி, இப்ப எக்ஸ் வைக்கு இடையிலானதுண்டா, எக்ஸ்ல இருந்து வைக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலம். அப்போ அவர்ல செல்ல போனா எக்ஸ் வை தூரம் எக்ஸ் வைய காண்றண்டா வேகம் எவ்வளவு 100 தெரியும். தர வேகம் 100 தெரியும். மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம். அப்போ 1.5 hours. 1.5 hours. ஆகவே மொத்தம் 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் என்ன, எக்ஸ் வை. ஏன், எல்லாம் கிலோமீட்டர் per hourல இருக்கு. 1.5 hours என்ன, கிலோமீட்டர் per hour அவர்ல இருக்கணும். ஆகவே 150 கிலோமீட்டர். அது சரி. இப்ப PQ இடையிலான நேரம் என்ன, 7:45, 8:25 போய் சேருது, அப்படித்தானே. அப்ப அங்கால 25 நிமிஷம், இங்கால 15 நிமிஷம். அப்ப 40 நிமிடங்கள். 40 நிமிடங்கள் நமக்கு ஹவர்ல வேணும். 40 நிமிடங்களா ஹவருக்கு மாத்திரம்னா 40 60 பிரிக்கணும்.
அப்போ தூரம் பிக்யூக்கு இடையிலான தூரம் எஸ்பிக்யூ, பிக்யூக்கு இடையிலான தூரம். சரி பிள்ளைகள், இதை நான் போர்டில் செஞ்சிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனாலும் என்னால் இப்போதைக்கு போர்டில் செய்ய முடியாது. அதனால நான் அவசர அவசரமாக செய்யறதுக்காண்டி ஏதோ ஒரு விளங்கினா போதும் என்ற அடிப்படையில் செய்துட்டு போறேன். அடுத்தடுத்த பெச்சுகளுக்கு கிளாஸுகள் மூலம் செய்கிற ஐடியா ஒன்று இருக்குது. ஆக அடுத்தடுத்த பெச்சுகளில் விரிவாக பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம் நெருங்குறதன் காரணமாக அவசரமாக விடைகளை செய்துட்டு போற அடிப்படையில் நான் செய்யறேன். சரி, அவ்வளோ அதை சொல்லிக்கிறேன். சரி, இப்ப 40 கீழ் 60 என்ன 100 வேகம் தர 40 கீழ் 60 இதானே ஹவர். 40 நிமிஷம், அங்கால 25 நிமிஷம், இங்கால 15 நிமிஷம். அப்போ மொத்தம் 40 நிமிடம். அப்ப இதை நம்ம எப்படி செல்லலாம்? இந்த சைபர் இந்த சைபர் போகும். 400 கீழ் இல்லாட்டி நாம இதை 2 இதை 3 மாத்துவோம். 200 கீழ் 6, 200 6ஆ பிரிச்சா 20ல் 6 எத்தனை முறை? 3 முறை. 3 18, 3 முறை. சரியா? சரி, கொஞ்சம் இருங்க. அப்ப நான் இதில் ஒரு பிள்ளை ஒன்று விட்டுட்டேன். என்ன பிள்ளை? 200 இங்கே நாம வெட்டி இதை 3 ஆக்கியிருக்கோம். ஆகவே 200 3ஆல பிரிச்சா 200 3ஆல பிரிச்சா அப்ப 220 3ஆல பிரிச்சா 20ல் 3 6 முறை, 2 மிச்சம். ஆகவே 6. அப்படி 6 6 6 போகும். என்ன? ஆகவே 66.67 விட 3ஆவது. மட்டன் தட்டினா 6 7 பிள்ளைங்கிட்டா. ஆகவே 200 அவங்களால பிரிச்சா. இந்த வெட்டினத்தை நான் சேர்க்கல, தான் பிரச்சனை. சரி, அப்ப இந்த கேள்வி ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். என்ன செய்யற அளவுக்கு எப்படி செய்யறேன்னா, இந்த தூரம் சமன் கூட யோசிக்கப்பட 6 மூடுகள் அமர்முடல் தராத பட்சத்துல கூட யோசிக்க கூடாது. யோசிச்சோம்னா கேள்விக்கு விட வராது. சரி, இப்ப இந்த 15 16 பார்ப்போம். 15 16 பாருங்க. சரிவக வடிவம் உள்ள, சரியா, சரிவக வடிவம் உள்ள ஒரு காணி பரிமாணங்கள் பின்வரும் வரைபடத்தில் தரப்பட்டுள்ளன. இக்காணியில் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களை உடைய 3 கட்டட நிலப்பரப்புகள் துணிவதற்கான பரிமாணங்கள் அட்டவணை தரப்பட்டுள்ளன. அதாவது இது ஒரு நிலப்பரப்பு, இது ஒரு நிலப்பரப்பு, இது ஒரு நிலப்பரப்பு. மொத்த காணி இது. இப்ப இது சாராங்க இதுல 130 130. அப்ப இதுல பரப்பளவு என்ன? 130 சார 130. அப்படித்தானே? 130 சார 130 என்ன? 13 13 169 2 சைபர். ஆகவே முதலாவது பரப்பளவு 169 சைபர் சைபர் சைபர். சரியா? சரி, 169 2 சைபர் என்ன? 169 2 சைபர். சரி, 169 2 சைபர். இது முதலாவது பரப்பளவு. இரண்டாவது பரப்பளவு செவ்வகப்ப எடுப்போம். செவ்வகம் 58 தர 50. அவை 50 தர 58 எத்தனை வரும்? சரி, 58 தர 50. 58 50ஆல பெருக்குவோம். அப்ப 100 சும்மா இலகுவான மனக்கணக்கா பார்க்கிறேன்டா. 100 இங்கில் 2 50. ஆகவே இது எத்தனை? 5 2ஆல பிரிச்சா சும்மா இதை எஞ்சிட்டு போறேன்னா லேசா இப்படி கணக்கு பார்க்கலாம்ன்ற மாதிரி 2ஆ பிரிச்சா 2 முறை, 18ல் 9 முறை. அப்ப 29 சைபர் சைபர். அப்ப அதில் 29 சைபர் சைபர் 2900. அடுத்தது முக்கோணி. முக்கோணிட பரப்பளவு 50 50 60. இது 60, இது 50, இது 50. ஆகவே முக்கோணி இப்படி தந்திருக்காங்கன்னு. அடி 60, இது 50, 2 பக்கம் சமன். ஆகவே இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. முக்கோணிக்கு அடிதர அரகர அடிதர செங்குத்துயரம். ஆகவே நான் செங்குத்துயரத்தை காணணும். இது 2 பக்கம் சமண்டத்தால இதுவும் இதுவும் செங்குத்துயரம் சமன். ஆகவே இது 30 என்று தெரியும், இது 50 என்று தெரியும். சொல்லுங்க அப்போ 3 5 இது எத்தனை? 40. வைத்தகரசின் தேற்றப்படி என்ன? அதாவது இது எக்ஸ்னா எக்ஸ் வர்க்கம் சக 30 வர்க்கம் சமன் 50 வர்க்கம். இது நமக்கு எப்பயும் பிராக்டிஸ் ஆனது. என்ன 3 5 4 என்றது.
அதே தான் ஒரு அங்கே சைபர் விடுறத நீங்க யோசிக்க தேவையில்ல. எல்லாம் சைபர் சமன்டா 50 30 40 500 300 400 அது இல்லை. ஆகவே இது 40. ஆகவே இதுறது அரை தர அடி இப்ப 60 செங்குத்துயர 40. ஆகவே 30 முன்னாங்கு 12 முன்னாங்கு 12 அப்ப 1200. ஆகவே இவ 3 வர்ற பரப்பளவு நமக்கு தெரிஞ்சாச்சு. காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக அப்ப காணியின் மொத்த பரப்பளவும் வேணும். காணியின் மொத்த பரப்பளவு எப்படி காண்றேன்னா இது 400 தந்திருக்கேன், இது 300 தந்திருக்கான். அப்ப நமக்கு தெரியும் ஒரு சரிவகத்திர பரப்பளவு காண்றது அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 300 பிளஸ் 400 அப்ப 700 எழுதிடுறேன். தர செங்குத்துயரம், செங்குத்துயரம் என்பது இது 200 தர 200. அப்ப இதையும் இதையும் பற்றினா 100 70,000 70,000. சரியா? இது மொத்தத்துல பரப்பளவு. இப்ப கேள்வி மொத்த பரப்பளவு தொடர்பாக 3 கட்டடங்களிலும் அடங்கும் பரப்பளவுகளின் சதவீதம் யாது? என்ன சதவீதம் கேட்காங்க. சதவீதம் காண்ற எப்படி? 70,000க்கு இது மூணையும் கூட்டுறது என்ன? இது மூணையும் எப்படி கூட்டுவீங்க? 9 9 18 18 20 2 மிச்சம் 2 மாறும் 8 10 11 10 11 1 மிச்சம். ஆகவே 2 210 அங்கால 2 சைபர். இந்த சைபர் எண்ணையும் கூட தானே வேணும். ஆக இங்க 3 சைபர் இங்க 3 சைபரை வெட்டுவீங்க. விகிதம் காணக்குள்ள 100 வீதம் என்ன? வீதம் காணக்குள்ள 100 வீதம். சரி, இப்ப இந்த சைபர் 3 சைபரையும் 3 சைபரையும் வெட்டிட்டேன். சரி, இப்ப 21 கீழுக்கு 70 இங்கால 100 அப்ப திருப்பி இன்னொரு 100 21 0 0 7 0. அப்ப இதையும் இதையும் பற்றினா 7 ஒரு முறை இது 3 30. ஆகவே விட எத்தனை? 30 வீதம். இது கணிதம் 30 வீதம். ஆகவே விட 30 வீதம். விளங்கிட்டா? சாதாரண மேத்ஸ் கூட்டல் பெருக்கல் பிரித்தல் பரப்பளவு காணுதல் இதான் இதுக்குரிய மேத்ஸ், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஆகவே 30 வீதம் விடையா? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்னன்னா பல் மாடிகளை கொண்ட ஒரு மாடி வீட்டு தோட்டத்தின் கீழ் மாடிக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே உள்ள ஒவ்வொரு மாடியினதும் இருக்கும் வீடுகளின் விலைகள் கீழ் மாடியில் உள்ள ஒரு வீட்டின் விலையை அடிப்படையாக கொண்ட ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணிக்கப்படுகின்றன. சரி, ஒவ்வொரு மாடியிலும் உள்ள வீட்டின் விலையை துணிவதற்கு பொது காரணி மாடியின் என்னும் இரு பரமானங்களை கொண்ட விலையை சூத்திரமா ஒரு சூத்திரம் ஒன்று சாராங்க. எல் என்பது என்ன? மாடிகள் ஒவ்வொரு 5வது மாடியில் இருக்கிற 6வது மாடியில் இருக்கிற வீட்டுற விலையை காண்றதுக்கு கீழ் மாடியில விலை தர 1 செய்ய பொது காரணி தர எல் 100. இப்ப கீழ் மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் விலை ரூபாய் 30 மில்லியன். அப்ப கீழ் மாடியில் இருக்கிற வீட்டின் விலை 30 மில்லியன் தந்துட்டாங்க. பொது காரணி 0.25. பொது காரணியும் தந்துட்டாங்க 0.25. ஆகவும் 24ஆம் மாடியில் இருக்கும் வீட்டின் விலை ஆக இதையும் 24 தந்துட்டாங்க. ஆக விலையை காண்ற பெரிய விஷயமா? இதான் பட்டையும் பெரிய என்ன பிரதிட்டா சரி. 0.25 தர 24 கீழ் 100. ஆகவே இதை எப்படி சுருக்குற? 30 தர 1 செய்ய இதை 0.25 சொன்னாலும் ஒன்றுதான், 1/4 சொன்னாலும் ஒன்றுதான். 2 1 1/4 தானே 0.25. ஆகவே இது ஒரு முறை, இது 6 முறை. அப்போ 1 செய்ய 6/100. சரியானே? 1 செய்ய 6/100. இப்ப 30 இருக்க இனி கூட்டல் பிரித்தல் தான், வேற ஒன்றும் இல்லை. 100 போமசி இல்லாட்டி இதை 0 இல்லாட்டி நாம எது லேசே 0.06 600 பிரிச்சா
அப்போ 1லிருந்து 0.06 போனா 1லிருந்து 0.06 போனா எத்தனை பிள்ளைகள்? 0.94 0.94 என்ன? இப்போ 0.94 0.94 என்ன செய்யும்? 30 பெருக்குங்க. 0.94 30 பெருக்குனா எத்தனை? 28.2 பெருக்கி பாருங்க. விட 28.2 சரியா? அப்ப இது ஒன்றுமில்ல, பிரதியிடல் கூட்டல் கழித்தல் உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்காங்க. பிரித்தல் பெருக்கல் வேற ஒன்றுமில்லை. சரியா? ஆகவே 16வது கேள்வி ஒரு தனிக்கேள்வி. 17 16 17 பார்த்திருக்கோம். சாரி 15 16 17 இதுல பார்த்திருக்கோம். அப்ப நாம இந்த வீடியோல 3 கேள்வி பார்த்திருக்கோம் என்ன? இதுக்கு கீழே இருக்கிற கேள்விகள், இதுக்கு கீழே இருக்கிற கேள்விகள் 19 20 இந்த கேள்வி அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி சாதாரணமா டேபிள தந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வியா தான் கேட்டிருக்காங்க. அது மாதிரி கீழுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறத பாருங்க. ஒரு ஐக்கு ரிலேட்டட், அதாவது சும்மா படங்களை பார்த்து பதில் சொல்ற மாதிரி கேள்விகள் என்ன? சரி, இந்த கேள்வி 25 27 ஒரு சராசரி ஒரு இது வாரமா இருக்கு. ஆகவே இந்த கேள்விகளை நம்ம ஏழும்ட அளவுக்கு பார்ப்போம். அதே மாதிரி தாயக்கட்டை கேள்வி, நம்ம தாயக்கட்டை கேள்வி ரிலேட்டடா வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் முந்தி, எப்படி தாயக்கட்டைகளை காண்றேன். ஆகவே அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இது ஏழும்ட அளவுக்கு சொல்றேன், நேரம் இல்லாதபடியால அப்படி சொல்றேன். அடுத்த வீடியோல மேக்சிமம் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். முக்கியமான கேள்விகள் என்ற அனைத்து கேள்விகளையும் நான் நினைக்கிறேன் செய்து முடிக்க இயலாது என்ற இந்த வீடியோவில், அதாவது இந்த இந்த எக்ஸாமுக்கு நான் எல்லா கேள்வியும் செய்து முடிக்க இயலாது. ஆகவே எது எது முக்கியமான வினாக்களோ அந்த வினாக்களை நாம செய்து கொள்வோம். சரியா பிள்ளையா? சரி, அப்ப அடுத்த வீடியோல சந்திப்போம்.